ஃப்ளைட் ஜேர்னியோட பார்ட் 1 தான் இதில் பார்க்க வரோம். பார்க்கலாமா? சென்னை டு நெதர்லாண்ட்னு சொல்கிறத விட ஆம்ஸ்டர்டாம்னு சொல்லலாம். ஏன்னா நெதர்லாண்ட் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரி. ஸோ நாங்கள் ஆம்ஸ்டர்டாம் சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். இந்த சென்னை டு ஆம்ஸ்டர்டாமில் டோட்டல் டைம் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதான் பார்க்குறோம். நாங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் மூலியமாக தான் வந்தோம். அப்படி சென்னை டு அபுதாபி அண்ட் தென் அபுதாபியிலேருந்து ஆம்ஸ்டர்டாம் இப்படி தான் நாங்கள் கனெக்டிங் ஃப்ளைட் மூலியமாக வந்தோம். இந்த சென்னை டு அபுதாபி நாங்கள் எதில் வந்தோம்னா எத்திஹாட் ஃப்ளைட்டில் தான் வந்தோம். அதோட டைம் ட்ராவல் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு போர்டிங் டைம் 9:15 கொடுத்துருந்தாங்க. ஆனால் நாங்கள் 7:30 7:45 போலேயே போயாச்சு. ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறனால ஃப்ளைட்டு 9:50 கிளம்புன்னு போட்டிருந்தாங்க. எப்போவுமே கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி தான் நம்மளை வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து ஃப்ளைட்டுக்கு வர கூப்பிடுவாங்க. அண்ட் தென் அரைவல் டைம் 12:55ன்னு போட்டிருந்தாங்க. பட் அங்கே எங்களுக்கு 12:15க்கே 12:15 to 30 அந்த டைம்லேயே எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ இது சென்னை டு அபுதாபி ஃப்ளைட்டில் ஏறினது தான். அண்ட் தென் நாங்கள் அபுதாபியில் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். அந்த பிக் தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். தென் அபுதாபிலேருந்து ஆம்ஸ்டர்டாம் அதோட டைம் ட்ராவல் என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயுமே எங்களுக்கு போர்டிங் டைம் 1:30. பட் நாங்கள் ரொம்ப பயந்தோம். ஏன்னா ப்ரீவியஸ் ஃப்ளைட் இது 12:55க்கு இறங்கும். இது 1:30 போர்டிங் டைம் அப்படிங்கிறனால ரொம்ப டைம் கம்மியாக இருக்கும்னு நாங்கள் நினச்சி ரொம்ப பயந்தோம். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இறக்குனது கொஞ்சம் சீக்கிரமாக இறக்குனால நாங்கள் இங்கே ஒரு 1 hour வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ ஸ்டார்டிங் டைம் 14:25 அதாவது 2:25 PM. தென் அவங்க இறக்கி விடுறது 18:55 சொன்னாங்க. 6:55 PMக்கு அது ஒரு 5 minutes அந்த மாதிரி கேப்பில் தான் இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அங்கே செகண்ட் ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்த பிக் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி பல வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சென்னை டு நெதர்லாண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.